Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. இவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சிவாவோட ஊரான வீனஸ் சிட்டிக்கு போறோம்ல. பாட்டி இந்த தடவை சூப்பரான டிஷ் நமக்காக பண்ண போறாங்க. கேக்கும் போதே எனக்கு பயங்கரமா பசிக்குதே. அட மெதுவா சாப்பிடு யோடி. வீனஸ் சிட்டிக்கு போறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. வேணும்னா நான் உங்க எல்லாருக்கும் எங்க கிராமத்துல நடந்த கதை ஒண்ணு சொல்லட்டுமா? அது சூப்பரா இருக்கும். இவங்க ஹெலிகாப்டர்ல இருந்து எதுக்காக ட்ரெயின்ல லேண்ட் ஆகுறாங்க? கண்டிப்பா ஏதோ ஒண்ணு சரியில்லை. ஆதி யுடி ரேவா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இவங்க கிட்ட சொன்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. நானே போய் என்ன விஷயம்னு பாக்குறேன். இந்த கோல்டு கிட்ட இருந்து கோல்டையும் கோல்டு கிட்ட இருந்து கோல்டியையும் யாராலையும் பிரிக்க முடியாது. காட்ஸே இதுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நான் எதுக்காக கவலைப்படணும்? இங்க இருக்கிற எல்லா தங்கமும் இப்ப உடனே என்னோட ஹெலிகாப்டருக்குள்ள போய் ஆகணும். பயப்படாதீங்க, உங்க பங்க கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவேன். ஆனா அங்கிள், முதல்ல நீங்க இங்க இருந்து தங்கத்தை எடுத்துட்டு போனா தானே அவங்களுக்கான பங்கு நீங்க கொடுப்பீங்க. யாரால என்ன தடுக்க முடியும்? நீ தடுப்பியா? இதுவரைக்கும் இந்த கோல்டிய கோல்டு கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன பையன் என்ன தடுப்பானா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. சீக்கிரம் வாங்க. நாங்க வரோம். எங்களை கூட்டிட்டு போங்க. நாங்க வரோம். சிவா, நீ சொல்லாம எங்கப்பா போன? நான் கொஞ்சம் வாக் பண்ண போயிருந்தேன். நிஜமாவா? பிலீவ் மீ. கோல்டு கிட்ட இருந்து கோல்டையும் கோல்டு கிட்ட இருந்து கோல்டியையும் யாராலையும் பிரிக்க முடியாது. ஆனா முதல் தடவையா இந்த பையன் என்ன பிரிச்சுட்டான். அவனால தப்பிக்க முடியாத மாதிரி அவனை இப்போ நான் நல்லா மாட்டி விட போறேன். என்னோட மொபைல் போனை வச்சு அவன் லைஃப்ல நான் எவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்க போறேன்னு பாருங்க. வீனஸ் சிட்டில ஓடுற ட்ரெயின்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. வீனஸ் இன்டர்நேஷனல் பேங்க்ல டெபாசிட் செய்ய இருந்த கோல்டு ட்ரெயின்ல கோச்சில இருந்து திருட முயற்சி பண்ணிருக்காங்க. ஓப்போ சிவா, தயவு செஞ்சு நான் சொல்றத கவனமா கேளு. நாம கொஞ்ச நாள் இங்க நிம்மதியா இருக்கணும்னு தான் வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் எவ்வளவு ஜாலியா இருக்கணுமோ அவ்வளவு ஜாலியா இருங்க. ஆனா ஏதாவது திருடனை பிடிக்க போறேன்னு போனீங்க, அவ்வளவுதான். நல்ல வேலையா அந்த லட்டு சிங்க இங்க இல்ல. ஓகே பாட்டி, நீங்க சொன்னதை கண்டிப்பா நான் ஞாபகம் வச்சிருக்கேன். இப்ப நாங்க எல்லாரும் வெளியில விளையாட போலாம்ல? தாராளமா போப்பா. சம்பவம் நடந்த இடத்துல, அதாவது அந்த கோச்சில இருந்து இந்த பையனோட போட்டோ கிடைச்சிருக்கு. யாரோ ஒருவர் இந்த போட்டோவை ஆதாரமா எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. இந்த சின்ன பையன் தான், பேரு சிவா. என்னாச்சு பாட்டி? சிவா, என்னப்பா இதெல்லாம்? உன்னோட போட்டோ எதுக்கு டிவில வருது? நல்ல வேலையா அந்த லட்டு சிங்க இங்க இல்ல. இருந்திருந்தா சிவாவை உடனே கூட்டிட்டு போயிருப்பாரு.
சிவா சிவா சுத்தம். இப்பதான் பேரை சொன்ன அதுக்குள்ள வந்தாச்சா? ஒரு நாள் கூட எங்க எல்லாரையும் நீங்க நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்கல்ல? வந்துட்டீங்கல்ல, இப்போ இந்த வீண சிட்டியையும் வேதா சிட்டி போலவே மாத்திருவீங்க. இல்ல பாட்டி, இல்ல ஆக்சுவலி இங்க விஷயமே வேற பாட்டி. சிவா, இப்ப நீ உடனே என் கூட வா. இன்ஸ்பெக்டர் நாயக் உன்னை உடனே பார்க்கணும்னு சொன்னாரு. நீ அந்த திருடங்களுக்கெல்லாம் உதவி செய்யறதா நியூஸ் ஊர் ஃபுல்லா பரவிக்கிட்டு இருக்கு சிவா. லட்டோ சிங், இல்ல எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நானா எதுவும் சொல்ல தாத்தா, நான் எதுவும் பண்ணல. என்ன சொன்னீங்க? ஏ சிவா உங்களுக்கு திருடனை புடிச்சுதான் கொடுப்பா. அவன் போய் திருடங்க கூட சேர்ந்து வேலை செய்யறானா? பேசுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிக்கணும். அந்த போலீஸ் கிட்ட போய் உன்னோட பவரை பத்தி ஏதாவது சொன்ன போ, அவரை போய் பார்த்துட்டு சீக்கிரமா வந்துரு. இங்க பாருமா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சிவாவோட போட்டோவை வேற யாராவது கொடுத்துருக்கலாம். போலாம் லட்டு சிங் அங்கிள். சிவா, அந்த கோல்டு வச்சிருந்த கோச்சில நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ம். சிவா, ஏதாவது பேசு, இல்லன்னா நீ தான் ப்ராப்ளம்ல மாட்டிப்ப. சார், நீங்களே என்னோட சிவாவை பாருங்களேன். உங்களுக்கு என்ன தோணுது? பால் வடிகிற நல்ல குணம் கொண்ட அருமையான பையன் சார். இவன் எப்படி தப்பு பண்ணுவான்னு சொல்லுங்க. சிவா, நீ எதுக்கும் பயப்படாத. சார் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. சார், அங்க என்ன நடந்ததுன்னு நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன். சிவா ஜன்னல் வழியா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ ஹெலிகாப்டர்ல இருந்து ஒருத்த ஏணி வழியா கீழே இறங்கிக்கிட்டு இருந்தான். சிவாவும் அவ இறங்குறத பாத்துட்டான். அப்ப அந்த ஆளு சிவாவை ட்ரெயின்ல இருந்து வெளியே இழுக்கிறதுக்காக ட்ரை பண்ணா. சிவாவும் பயத்துல காப்பாத்துங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா அது யார் காதுலயுமே விழல. அந்த ஆள் கோல்டு இருக்கிற கோச்சுக்குள்ள போடானா அங்க ஏற்கனவே காட்ஸ் இருந்தாங்க. அந்த காட்ஸ பார்த்ததும் அந்த திருட சிவாவை அங்கேயே விட்டுட்டு போயிட்டா சார். அதுக்கப்புறமா தான் யாரோ சிவாவை போட்டோ எடுத்து மீடியாக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நடந்திருக்கோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சிவா, ஐ எம் சாரி. இது எல்லாம் உண்மைன்னா நீ அந்த திருடனை அடையாளம் காட்ட முடியுமா? கண்டிப்பா சார், என்னால அவனோட முகத்தை ஸ்கெட்ச் பண்ணி கொடுக்க முடியும். கிரேட், அப்படின்னா ஸ்கெட்ச் பண்ணு. இது கோல்டி தி ராபரோட போட்டோ வச்சே. இவனுக்கு கோல்டுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கோல்டு ஒரு இடத்துல இருக்குன்னு மட்டும் இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பா இவன் திருட வந்துருவான். எல்லாரும் பாத்தீங்களா? அந்த பையனை அவனோட வழியிலேயே நான் மாட்டி விட்டுட்டேன். பிரேக்கிங் நியூஸ். ட்ரெயின்ல தங்கத்தை திருட வந்ததா ஒரு பையனோட போட்டோவை காமிச்சாங்க இல்லையா? இப்போ அந்த பையனோட பேரு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. பேரு சிவா. இப்போ அந்த கேஸ்ல ஒரு புது திருப்பம் கிடைச்சிருக்கு. சிவா உண்மை என்னங்கறத சொல்லிட்டான். ஒரு பர்சன் ஹெலிகாப்டர்ல இருந்து ஏணி வழியா வந்து சிவாவையும் அவன் கூட இழுத்து இருக்கான். அப்படியே அவனை கோல்டு கோச்சுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. திருட அந்த கோச்சில காட்ஸ பார்த்ததும் சின்ன பையன் சிவாவை அங்கேயே விட்டுட்டு அவன் புது கதையா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நடக்கலையே. இவ்வளவு பெரிய ட்விஸ்டா. சிவா அந்த பையனை அடையாளமா வரைஞ்சு காட்டியிருக்கான். இதுதான் அந்த திருடனுடைய முகம். என் போட்டோ. இந்த பையன் என்ன பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டானே. இது வரைக்கும் நான் யார் முன்னாடியும் வரக்கூடாதுன்னு பார்த்து திருடிட்டு இருந்தானா இவன் எல்லாருக்கும் முன்னாடி கொண்டு வந்துட்டானே. பாஸ், இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க பிளான் உங்களுக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சு பாஸ். கோல்டியோட விளையாட்டுல எப்பவுமே இந்த கோல்டி மட்டும் தான் ஜெயிப்பான். இப்ப நான் அந்த பையனுக்கு கத்து கொடுக்க போற பாடத்தை இனி அவன் வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ஆதி, நீ உண்மையிலேயே அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி பட்டிய கிளப்பிட்ட போ. சிவா எந்த விஷயத்தையும் சொல்லல, ஆனா இன்ஸ்பெக்டர் சாருக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு. ஆமா, தேங்க்ஸ் ஆதி. பாட்டி கிட்ட நான் கொடுத்த சத்தியத்தை மீறவும் இல்ல. சிவா, ஃப்ரெண்ட்ஷிப் குள்ள நோ தேங்க்ஸ் நோ சாரி. ஃப்ரெண்ட்ஸ், வீனஸ் தி இன்டர்நேஷனல் பேங்க்ல இப்ப கோல்ட டெபாசிட் பண்ணியாச்சு. கோல்டி தி ராபர் ஒரு தடவை சான்ஸை மிஸ் பண்ணிட்டான். பட் ஐ எம் வெரி ஷியோர் அவன் இன்னொரு தடவை கண்டிப்பா முயற்சி பண்ணாம விடவே மாட்டான். நம்ம வீனஸ் சிட்டி இன்டர்நேஷனல் பேங்கை கண்டிப்பா கண்காணிக்கணும். யாரு நீங்களா? யாரா இந்த நேரத்துல லைட்ட போட்டது? அட, யாருப்பா இப்படி மூஞ்சில லைட் அடிக்கிறது? நீயா? நீ மறுபடியும் இங்க வந்துட்டியா? அங்கிள், உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். டேய், இவன் பேசுறத நம்பாதீங்க. இவன் நம்மள அடிக்க பாக்குறான். வாங்க.
கோல்டு கிட்ட இருந்தும் கோல்டு கிட்ட இருந்து கோல்டியையும் யாராலையும் பிரிக்க முடியாது. சரி, சீக்கிரமா இப்ப வெளியே வா. இப்ப அந்த சிவா எப்படி என்னோட வலையில மாட்ட போறான்னு நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. சீக்கிரம் மாஸ்க போட்டுக்க. சூப்பர். சீக்கிரமா இங்க இருக்கிற எல்லா கோல்டையும் எடுங்க. என் மேல யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. எல்லா பழியும் அந்த கோல்டி ராபர் மேலதான் விழும். எடுங்க, எல்லா தங்கத்தையும் இங்க இருந்து எடுங்க. திருட்டு பொருள் எல்லாம் எடுத்துட்டு நீங்க எங்க போறீங்க அங்கிள்? சின்ன பையா, இருட்டா இருக்கிற நேரத்துல சின்ன பசங்க வெளியில சுத்தக்கூடாது. வீட்ல போய் நல்லா தூங்கணும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பேங்க் ட்ரெஷரை விட இவ்ளோ அதிகமான கோல்ட 2-3 பைக்ல வச்சு எப்படி எடுத்துட்டு போக முடியும்? எனக்கு என்னமோ எதுவும் சரியா படல. ரேவா, நம்மள டைவர்ட் பண்றதுக்காக தான் இவங்களை அனுப்பியிருக்காங்க. பேங்க்ல இருந்து நம்மள அனுப்பி விட்டுட்டு கோல்டி த ராபர் அங்க திருட போயிருக்கா. லெட்ஸ் கோ. நீ சொல்றது சரிதான் சிவா. சிவா, உன் பின்னாடி பாரு. சீக்கிரம் சீக்கிரம் வந்துரு. சீக்கிரமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. ஓ நோ, அவங்க தப்பிச்சு போயிட்டாங்களே. சிவா, என்னாச்சு பாட்டி? இங்க பாரு, இந்த தடவை டிவில உன்னோட போட்டோ இல்ல, ஆனா ஒரு வீடியோவையே டிவில போட்டுக்கிட்டு இருக்காங்க. சிவா, இதெல்லாம் என்ன சிவா? என்ன நடக்குது? சிவா, என்ன இதெல்லாம்? சொல்லு சிவா. நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற சிவா? இத பார்த்தா என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே சிவா. நோ 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 நோ. லட்டு சிங், என்ன சொல்றீங்க நீங்க? எப்ப பாரு உதவின்னு சிவா பின்னாடி சுத்திட்டு இப்ப அவன் மேலேயே தப்பு சொல்றீங்களா? போங்க, முதல்ல போய் என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க. உண்மையான திருடனை போடுங்க. லட்டு சிங் அங்கிள், நீங்க என் கூட வாங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஓகே ஓகே, நான் இங்க இருந்து கிளம்புறேன். சிவா, இதெல்லாம் நீ பண்ண கூடாதுன்னு நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிருக்கேன். ஆனா நீ என்னோட பேச்ச கேக்குற மாதிரியே இல்ல. சிவா, நெல்லு. ஒழுங்கா எங்க கிட்ட சரணடைஞ்சிரு. நீ கோல்ட திருடினதுனால உன்னை நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம். இல்ல, அதெல்லாம் போய். ஓ, என்ன பண்ண பாத்தீங்கல்ல?
இப்ப நாம ட்ரக்கை எடுத்துட்டு போறதுக்கு இதுதான் சரியான வழி. எப்படி? சிவா, எங்க கிட்ட இருந்து உன்னால ஓடி மறைய முடியாது. எங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவும் முடியாது சிவா. கோல்டு கிட்ட இருந்து பிரிக்கணும்னு சிவா முடிவு பண்ணால. வண்டியை நிறுத்து. இவ்வளவு போலீஸ் கிட்ட இருந்து சிவா எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன். இந்த கர்ச்சீஃபை நான் கட்டிக்கிறேன். அப்பதான் என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த போலீஸ் அங்கிள் ஃபுல் ஃபோர்ஸோட இங்க வந்திருக்காரே. இப்ப நான் எப்படி வெளியில போறது? ஓ இவரும் இங்கதான் இருக்காரா? இவருக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்க வேண்டியதா. எஸ், அதோ இருக்காரு. தானாவே வந்து மாட்டிக்கிட்டாரே. இதுக்கப்புறம் சிவாவால தப்பிக்கவே முடியாதுல்ல? ஆமா தானே? இதுக்கப்புறம் நேரா அவன் ஜெயிலுக்கு தான் போக போறான். நீ இங்க இருக்கன்னா அங்க யாரு இருக்கா? இங்க இருக்கா சிவா இங்க இருக்கா. சீக்கிரமா வண்டியை எடுறா. இது என்ன தனியா சைக்கிள் வந்துட்டு இருக்கு? அப்போ சிவா எங்க போனா சிவா? இல்ல, கோல்டு கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. அங்கிள், ஒழுங்கா நடிக்கிறத விட்டுட்டு உண்மை என்னங்கறத சொல்லுங்க. இல்லனா இல்ல நானே எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். இது என்னோட பிளான் தான். சிவா, I am proud of you. நீ திருடனான கோல்டு இத ரோபரை புடிச்சிட்ட. அதே நேரத்துல கோல்டையும் காப்பாத்திட்ட. Thank you very much சிவா. ஏனா சிவா லட்சத்துல ஒருத்தன். இவன் என்னோட ஸ்டூடெண்ட் இல்லையா? அதான் இப்படி இருக்கான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.